வெல்கம் டு ஜப்பான் தமிழ் ப்ரோஸ். இன்னைக்கு என்னோட கிச்சனுக்கு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னோட இந்தியாவில் இருக்கிற கிச்சன் ஹோம் டூர். வாங்க. நம்ம கிச்சனுக்கு முதல்ல தேவையானது வென்டிலேஷன். இந்த பக்கம் ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம், இந்த பக்கமும் நாங்கள் 3 ஜன்னல் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டீக்குட்லேயே பண்ண ஜன்னல். இந்த ஜன்னல் வந்து நல்லா வென்டிலேஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக இங்கே 2 பக்கமும், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி சந்து இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து காற்று வசதி ப்ளஸ் வந்து நல்ல வெளிச்சம் வரணும் அப்படின்றதுக்காக இதை செட் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூபிவிசியில் ஒரு விண்டோ வந்து இந்த பக்கமாகவும் அப்படியே வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஸ்டோன் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா நானோ ஒயிட் மார்பிள் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஆனால் மெயின்டைன் பண்ணுறது இந்த கிச்சன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் மஞ்சத்தூள் பட்டாலும் லைட்டாக கரை பிடிச்சிருது. அப்பப்போ உடனே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த நானோ ஒயிட் மார்பிள் போட்டதுனால. இது வந்து என்ன சிங்க் போட்டிருக்கோன்னா ஆல்டான் சிங்க் போட்டிருக்கோம் நாங்கள். இந்த சிங்க் பார்த்தீங்கன்னா ஆல்டான், ஓகேவா. இந்த டேப் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள், இப்படியும் பண்ணிக்கலாம் இப்படியும் பண்ணிக்கலாம். நம்ம சிங்க்கு க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக இது வந்து ட்ரை பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு. அப்படியே வாங்க கீழே பார்க்கலாம். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்த வாஷ் பேஷன் ஏரியா வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஜிங்கோட வேஸ்ட் வாட்டர் வந்து போகிறதுக்காக பைப் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 மோட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு மோடு. இது வந்து நீங்கள் எதனா வாஷ் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணணும் ஜிங்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மோடில் வைக்கலாம். மேலே இதில் வந்து ஹை ப்ரெஷர் பம்பு போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வாட்டரோட ப்ரெஷர் வந்து கிட்டத்தட்ட 2.5 பார் வரையும் செட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பம்பு நான் போட்டிருக்கிற ப்ரெஷர் பம்ப் வந்து 10 பார் வரையும் செட் பண்ண முடியும். ஆனால் 10 பார்லாம் போட்டோன்னா இந்த இடம்லாம் இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பத்தாதுன்றதுனால பிச்சிட்டு போய்ட்டுன்றதுனால லோயர் டெம்பரேச்சரில், அதாவது லோயர் கெப்பாசிட்டியில் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இதை திருப்பினீங்கன்னா, ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷனாக இதுவும் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெறும் இது மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து சிங்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி இது ரொம்ப லோ காஸ்ட்டு தான். இது இன்னும் ஒரு 1000-1200 அதுக்கே வந்து மார்க்கெட்டில் விற்கிது இந்த மாதிரிலாம். ஸோ நான் ரொம்ப ஹை காஸ்ட்டுக்கெலாம் போகல, இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வாங்கினது. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஆல்டான் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த ஃபில்டர் மாதிரி இருக்குது இதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து நீங்கள் இது மேலே வந்து இந்த இது கூட போட்டுக்கலாம், வலை மாதிரி இருக்கும்ல ஒன்று, நம்ம ஜப்பானில் யூஸ் வலை மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் அது கூட போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃபில்டர் பண்ணும். நீங்கள் அதுக்கப்புறம் அதிலேருந்து எடுத்து நீங்கள் த்ரோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் வச்சுருக்கு. ஸோ நைட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு எலிமினேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஸ்பாட் லைட் வச்சேன். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அக்வாகார்ட், யூரேக்கா ஃபோர்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாடலில் போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தேடி சவுத் கொரியன் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் கம்பெனி. இது குக்கூன்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. நார்மலாக நீங்கள் குடிக்கிற தண்ணி இப்போது அக்வாகார்டு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டேஸ்ட்டை விட இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 ஃபில்டர்ஸ் இருக்குது உள்ளுக்குள்ளே. இது வெளியில் வர இந்த ஃபில்டர்ஸ் இல்லாமல், இந்த ஃபில்டர் வந்து வாட்டர் ப்யூரிஃபை பண்ணுற ஃபில்டர். அது இல்லாமல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மினரல்ஸு வந்து ஆட் பண்ணுறதுக்காக ஒரு 5 ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. வெரைட்டி ஆஃப் மினரல்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக. வந்து மினரல்ஸும் கால்சியம்ஸும் எடுக்காத மாதிரி நார்மலாக நம்ம அப்போல்லாம் குடிப்போம் இல்லையா, டேப் வாட்டர் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேஸ்ட் வந்து ஃபுல் பிஸ்லரி வாட்டரில் அதில் வந்து நம்மளுக்கு கால்சியம் கிடையாது, மினரல்ஸ் கிடையாது. இதில் வந்து நம்மளுக்கு ஆனால் கால்சியம்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நார்மலாக நம்ம எப்படி ஒரு குழா தண்ணி அப்போல்லாம் குடிப்போமோ டேப்பில் நம்மளுக்கு இந்த பாலார் வாட்டர்லாம் நம்மளுக்கு சப்ளை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால இந்த பெனிஃபிட்டுக்காக நாங்கள் இந்த குக்குவை போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 rupees காஸ்ட்டு. இதோட கெப்பாசிட்டி, டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7.5 liters டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், ஃபாரின் பிராண்ட்ஸ் பார்த்ததில் இருக்கிறதுலேயே வந்து பெஸ்ட்டாக எனக்கு இது தெரிஞ்சுது. அதனால் குக்கு வந்து போட்டிருக்கோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 லிட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஒரு 1 hour 30 மினிட்ஸில் ஃபில் ஆகிடுது இல்லை 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஃபில் ஆகிடுது. ஸோ டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் க்ளோஷர் தான், எல்லா டோர்ஸுமே ஷாஃப்ட் க்ளோஷர். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் க்ளோஷர் தான் போட்டிருக்கு. நீங்கள் என்னோட ஐக்கியா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் அங்கே தான் வாங்கினேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஐக்கியாவில் வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் இது உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே லைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சில பேட்டரி போனதுனால இது எரியல. இன்னும் எல்லா டோர்ஸ்லேயும் வந்து லைட்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் ஆட்டோமேட்டிக்காக வந்து திறந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டில் வந்து கிளியராக தெரியும், விசிபிலிட்டி இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் டோர் வந்து திறந்த உடனே ஓப்பன் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஹைட்ராலிக் போட்டு லிஃப்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காஃப், இது காஃபோட மாடல். இது ஆட்டோமேட்டிக், நம்ம இப்படி கை சென்சார் இப்படி பண்ணாவே போதும், அதுவாக தானாக லிஃப்ட் ஆகிக்கும், ஆன் ஆகிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷன் வந்து நல்ல சக்ஷன், இது சக்ஷனும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரையும் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதோட செக்ஷன் கெப்பாசிட்டி நல்லா இருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கியாவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. செக்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இதெல்லாம் வந்து ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இதே மாதிரி ஃபில்டர்ஸ் தானே இது. இந்த மாதிரி ஃபில்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் செட் பண்ணுறதுக்கான ஃபில்டர்ஸ். இது வந்து டைரெக்டாக இந்த ஃபில்டர் இல்லைன்னா என்ன ஆகும்னா இது உள்ளே பார்த்திங்கன்னா கம்பியாக இருக்கும். அந்த கம்பியிலலாம் வந்து பட்டுச்சுன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக நாங்கள் அந்த டைமை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே இங்கே ஆயில் இங்கே பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், ஆயில் இதுக்குள்ளேயே நின்றுடும். அதுக்கப்புறமா வேணும்னும் போது இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்றுமே கிடையாது, சும்மா மேக்னெட்டில் போட்டு தான் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளாக அப்படியே மேக்னெட் போட்டு அப்படியே லாக் பண்ணியிருக்கோம். இப்படி ஆஃப் பண்ணிவிடு. இப்போ எப்படி ஆஃப் பண்ணணும்? 1 2 அவ்வளோதான். ஸோ 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எதுவும் டச் பட்டன் எதுவுமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து க்ளோஸ் ஆகிக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்ட்டு இது மேலே வச்சு அங்கேருந்து வெளியில் வந்து அப்படியே ரூட்டிங் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ் பர்னர். இது வந்து 4 பர்னர்ஸ் வச்சு வாங்கியிருக்கோம். காஃப் இது வந்து 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கோம் காஃப் பிராண்டில். இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். நம்ம எந்த ஒரு மேட்ச் ஸ்டிக் வேண்டாம், லைட்டர்ஸ் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபோட இது மேலே கிளாஸ் தான் இருக்குது, டெம்பர்ட் கிளாஸ் தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணணும். எதனா வந்து ரொம்ப வெயிட்டான எதனா வந்து டப்புன்னு பட்டுடுச்சுன்னா கிராக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவர் ஹீட்டில் இது வரைக்கும் நாங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவர் ஹீட்டில் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு பெருசாக எதுவும் வந்து அந்த மாதிரி இஷ்யூஸோ கிராக்கோ அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஆனால் என்னென்னா இதையும் வந்து கிளியராக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பொங்க விட்டாலே இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது இதெல்லாம். ஆனால் இது வந்து நார்மல் கேஸ் ஸ்டவ் மாதிரி மைல்டு சிம் ஆக்கி நம்மளால சமைக்க முடியல. அது ஒரு டிராபேக் இருக்கு. நம்ம அந்த ஸ்டவ்ல வந்து 1 2 3 வரும் இல்லையா, இதுல வந்து 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ரொம்ப சிம்ல வச்சாலுமே வந்து சம்டைம்ஸ் பொங்குது. பக்கத்துலேயே இருந்து நம்ம இருந்தா ஓகே பெஸ்ட். ஓகே சிம்மு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக வந்து சிம்மு வரல அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். இப்போ இங்கே ப்ரெஸ் பண்ணாலே தெரியும், இங்கே ப்ரெஸ் பண்ணாலே இங்கே பாருங்கள். ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்பார்க் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு லைட்டர்ஸ் வந்து மேட்ச் ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. இதுக்கு வந்து கரண்ட் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அது வந்து கீழே வந்து இதை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு இது கீழே வந்து ப்ளக் ஒன்று கொடுத்து அதுக்கு வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் நாங்கள் ஆல்ரெடி. அதனால தான் இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐக்கியாவில் வாங்கினது தான் இதுவும், அங்கே ஜப்பானில். அதை அழகுக்காக வாங்கிட்டு வந்தது. எல்லா மாடலர் கிளிச்சரில் இருக்கிற மாதிரி தான். இந்த ஃபர்ஸ்ட் ரேக் பார்த்தீங்கன்னா கட்லரி ரேக்கு, செகண்டு சிம்பிள் எது வேணால் நம்ம வச்சுக்கலாம், கிண்ணங்க டம்ளர் அந்த மாதிரி. தேர்டு இது கொஞ்சம் பெரிய பெரிய தட்டுங்க அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக இந்த ரேக் பண்ணியிருக்கிறது. இது ரெண்டுமே அந்த மாதிரி தட்டுங்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் இதை பண்ணுது. இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஷரில் தான் இருக்குது. இது வந்து ஆயில் புல் அவுட். ஏன் எம்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மோஸ்ட்டாக இந்த கிச்சனில் நாங்கள் மோஸ்ட்டாக சமைக்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் ஜப்பானில் இருக்கிறதுனால எதுவுமே வந்து ஃபுல்லாக ஒரு 1 மந்த் யூசேஜ்க்காக தான் இங்கே இருக்கும்.
இது பெரிய பெரிய திங்ஸ் வைக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கோம். இதுதான் எஸ் மேஜிக் ஷெல்ஃபு. இது அப்படி இது ஆக்சுவலாக இது எதுவுமே வந்து நாங்கள் எதுவும் ஆர்கனைஸாக எதுவும் பண்ணலை, சும்மா அப்படியே வச்சுருக்கோம் இப்போதைக்கு. இதுதான் வந்து டேண்டம் ட்ரா. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வெயிட்டான திங்ஸ் எதாவது வைக்கணும்னா இதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி 22 கிலோ சிப்பம் வாங்கணுன்னா இதில் கொட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஐடியா பண்ணி தான் இதை அரிசி ட்ரம்மு மாதிரி செய்ய சொல்லியிருக்கேன். அப்படியே இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிடுவோம். இது வந்து ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இது வந்து பேப்பர் ரோலு. இது பேப்பர் ரோல். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் நம்ம இதில் இது கிச்சன் டிஷ்யூ நம்ம சொல்லி வச்சிட்டோம்னா அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி டக் 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 டக்குன்னு சொல்லி ஸ்டாப்பர் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் அப்படியே ரைஸ் குக்கர், என்னோட ப்ரீத்தி மிக்சி, இண்டக்ஷன். ஓகே, இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம். ரைஸ் இருக்குது, அப்புறம் ரசம் இருக்குது, தயிர் இருக்குது, சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல். அவ்வளோதான் இன்னைக்கான சமையல். வெஜிடேரியன் சாட்டர்டேன்றதுனால. இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டோர் வச்சு இங்கே ஷெல்ஃப் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமே ஸ்லைடிங் டோரு. மேலே ஒரு ரேக்கு, கீழே ஒரு ரேக்கு, நடுவில் ஒரு ரேக்கு, கீழே ஒரு ரேக்கு, மொத்தம் 3 ரேக்கு வச்சு அப்படியே டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த டப்பாங்க என்னென்ன டப்பா சுஜி, இந்த மாதிரி மளிகை சாமானுங்க, ஸ்பைசஸ் எதனா வைக்கணும்னா அதெல்லாம் இங்கே வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எதனா என்னது சும்மா ஷெல்ஃப் மாதிரி வச்சுருக்கோம். 3 ஷெல்ஃப் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வேணும்னா இதில் எதனா ஒரு ஷெல்ஃபில் வந்து மைக்ரோவேவ் ஓவன் வேணும்னா வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா பவர் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம ஏன்னா மைக்ரோவேவ் ஓவன் வைக்கணும்னா எதனா ஒன்றுத்தில் ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெஃப்ரிஜரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கன்சீல்டாக பண்ணியிருக்கோம். இது உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து இது உள்ளே ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருந்தது. அந்த ஷெல்ஃபான ஏரியாவை வந்து அப்படியே வந்து ரெஃப்ரிஜரேட்டர் அப்படியே உள்ளே தள்ளி முடிஞ்ச வரைக்கும் உள்ளே தள்ளணும். ஆனால் அப்பவும் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. பட் ஆனால் பரவாயில்ல, அந்தளவுக்கு எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. என்ட்ரி ஆகிற ஏரியாவில் வந்து எங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்றதுனால நாங்கள் அப்படியே செட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா Panasonic இன்வெர்ட்டர் ரெஃப்ரிஜரேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வந்து வாரண்டியே வந்து 10 இயர்ஸ் கிட்ட வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜாப்பனீஸ் பிராண்டுன்றதுனால நாங்கள் கண்ணை மூடிட்டு Panasonic நாங்கள் அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினோம். இது இன்வெர்ட்டர் ரெஃப்ரிஜரேட்டர்ன்றதுனால நீங்கள் என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 kVA வரைக்கும் நாங்கள் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் தாராளமாக வந்து இதுக்கு கனெக்ஷன் பண்ணி வச்சுட்டா இது அப்படியே வந்து இந்த ஏசி அந்த இன்வெர்ட்டரோட கரண்ட்லேயே வந்து பேக்கப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட டெம்பரேச்சர் மோடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீசர் டெம்பரேச்சர் நீங்கள் வந்து 16 to 23 வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெஃப்ரிஜரேட்டரோட டெம்பரேச்சர். இது வந்து 8லேருந்து 2 வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குளிர்காலமாக இருக்குன்னா நீங்கள் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வெய்ய காலமாக இருக்குன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைல்டு லாக் ஃபெசிலிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் நீங்கள் பண்ணிக்க முடியும். இதில் மோடும் ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெக்கேஷன் மோடு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து குயிக் ஃப்ரீஸ். இது வந்து நீங்கள் வந்து உடனே வந்து ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இது மேக்ஸிமம் ஃப்ரீசர் டெம்பரேச்சரில் போய்ட்டு உங்களுக்கு உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதுவும் வந்து குயிக் ரெஃப்ரிஜரேட்டர்னு இருக்கு பாருங்கள். இந்த மோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உள்ளே இருக்கிற ரெஃப்ரிஜரேட்டர் ஏரியா கூல் ஆகிடும். ஸோ அதுக்கான மோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து லாக் பண்ணிடுறேன். வாங்க நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம். இது இந்த ஒரு யூனிட் இப்போ நீங்கள் திறக்கிற இந்த பார்ட் ஆஃப் த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரெஃப்ரிஜரேட்டரோட ஏரியா தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி இந்த ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 months கிட்ட ஆகுது. 8 or 9 months ஆகுது. நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஏரியாவில் நாங்கள் எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ணல. அதனால் இன்னும் வேக்கண்ட்டாகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் ஏரியா. இதெல்லாம் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணுமோ ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா லவ்வோ கூல்ட்ரிங்க்ஸு எங்கள் மாமனார் பிராண்டு. ஸோ இந்த இடத்துல நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஷியஸ் வந்து நல்லா இருக்குது.
இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரீசரோட ஸ்டோரேஜ் வால்யூம் வந்து 183 லிட்டரு. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம் இல்லைங்களா, இது ரெஃப்ரிஜரேட்டரோட ஸ்டோரேஜ் வால்யூம் 344 லிட்டர்ஸு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 500 அண்ட் சம்திங் லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஓவரால் கெப்பாசிட்டி. ஓகே, மக்களே அப்படியே திரும்புங்க, ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடோட சேஃப்டியில் வந்து ரொம்பவே நான் கன்சர்ன்டாக இருப்பேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ சிலிண்டர் எல்லாமே வந்து நாங்கள் வெளியிலே வச்சுருக்கோம். வெளியில் இப்போ அந்த சந்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வச்சுருக்கோம். ஸோ அங்கேருந்து பைப் கனெக்ஷன் மூலிமா நம்மளுக்கு வந்து இங்கே கேஸ் சப்ளை வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக ப்ரொவிஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து வீட்டுக்குள்ளே வந்து சிலிண்டர் வச்சுருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்றதுனால எப்பயுமே நான் வந்து வெளியில் நல்ல என்விரான்மெண்ட் காற்று வசதி இருக்கிற இடத்துல நான் எப்பயுமே வந்து சிலிண்டர் வைப்பேன். ஸோ கேஸ் வந்து வீட்டுக்குள்ளே வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ இந்த ஏரியாவில் வந்து எக்ஸ்டர்னலாக இந்த இடத்துல பைப் கனெக்ஷன் கொடுத்து வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து இங்கேயே செட் பண்ணுற மாதிரி 3 போர்ஷன் இருக்குது வீட்டில். ஸோ 3 போர்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது கனெக்ஷன் இங்கேயே கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து ரூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வரைக்கும் அப்படியே போயிடுது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி அலாரம். இது வந்து எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதனா வந்து ஸ்மோக்கு, இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் இது ஜாப்பனீஸில் சொல்லுது. ஏன்னா இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டியூரபிளான ஒரு பிராண்டு ஜப்பானில். இது வந்து கிட்டத்தட்ட இந்த பேட்டரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 வருஷத்துக்கு நீங்கள் மாற்றலாம் கூட, அப்படியே வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட சென்சிட்டிவிட்டி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக் வந்ததுன்னா அதோட சென்சிட்டிவிட்டி சூப்பராக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ரிலையபிளான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் இந்தியாவில் வாங்காமல் இதெல்லாம் நான் ஜப்பானில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா கஜிதேஸ்ன்ற, அதாவது ஃபயர் அப்படின்னு சொல்லுது. இது வந்து எதுக்காகனா இப்போ இங்கே கிச்சனில் வந்து எதனா தீயை விட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்மோக்கெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடு பரவிடும். அந்த ஸ்மோக்லேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்மோக் ஃபயர் ஆரம்பிச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து தீப்பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்காக ஸ்மோக் டிடெக்டர் வந்து அந்த இடத்துல வந்து செட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுக்கடுத்து வந்து கேஸ் லீக்கேஜ் டிடெக்டர்னு கூட ஒன்று இருக்குது. பட் ஆனால் இந்தியாவில் வந்து எல்பிஜி கேஸ்க்கான கேஸ் லீக்கேஜ் டிடெக்டர் எனக்கு கிடைக்கல. தெரிஞ்சிருந்தால் நான் வந்து இங்கேயும் அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. மேலேயும் ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணிட்டோம். நம்ம பெரிய பெரிய அண்டா அந்த மாதிரி இப்போ பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீர்வரிசை கொடுத்த அந்த ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்ல பெரிய பெரிய ஐட்டம்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த அண்டாம், அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்டாம் குண்டாம் அடுக்கு சட்டி அந்த மாதிரிலாம் நிறைய தருவாங்க. ஸோ அந்த ஐட்டம்லாம் அதுக்காக தனியாக வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு திறந்தோடனே லைட் எரியிற மாதிரி கொஞ்சம் லைட் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல சும்மா ஓப்பன் பண்ணால் லைட் எரியிற மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு இதில் ஃபுல்லாக. இது வந்து சின்னதாக என்னோட crockery யூனிட்டு. எனக்கு வந்து எதுவும் டைனிங் டேபிளுக்கு ஸ்பேஸ் இல்லாத தொட்டு இங்கேயே வந்து நான் crockery யூனிட் வச்சாச்சு. சின்ன சின்ன திங்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இந்த கிச்சன் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுமே வந்து மேக்ஸிமம் ஒரு சில ஐட்டம்லாம் வந்து ஆன்லைன்லேயே வாங்கின ஐட்டம் தான். ஸோ ஏன்னா வந்து லோக்கல் மார்க்கெட்டில் நாங்கள் தேடின பிராண்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 22,000 கிட்ட வந்து ஆச்சு. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, வந்து நிறைய அகாமடேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 22,000 கிட்ட இது செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த குக்கு இருக்குது இல்லைங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25,500 அந்த மாதிரி காஸ்ட் இது. ஸோ அதுக்கு அடுத்து இந்த காஃபும் இந்த காஃபோட இந்த ஃபயர் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18,000 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து இந்த காஃபோட இந்த பர்னர், இந்த ஃபோர்வே பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18,000 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து இது வாங்கியிருந்தோம். இதை ஆஃபர் ப்ரைஸில் தானே வாங்கணும், ஆஃபரில் இருந்தது அதனால் வாங்கணும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரிஜரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 ஆச்சு ஓவராலாக இதோட காஸ்ட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா வந்து புதுசாக வந்து இப்போ கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை புதுசாக வீடு கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10/8 இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிச்சனோட சைஸு. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கட்டணும் அப்படின்றதுக்காக நாங்கள் முடிஞ்ச வரைக்கும், நான் சொன்ன காஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான், பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் காஸ்ட்டு வந்து கம்மி பண்ணோம் அப்படின்றதுக்காக நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்களே எங்களுக்கு தேவையானது ஐட்டம்ஸ்லாம் நாங்களே ஆன்லைனில் வாங்கி நாங்களே பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஓவராலாக வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஐட்டம் இல்லாமல் ரெஃப்ரிஜரேட்டர், ஜிங்க்கு, பர்னர்,
இந்த எக்ஸாஸ்ட், இந்த 4 ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பே பண்ணிட்டேன் நான். இது இல்லாமல் இதோட ஓவரால் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs வந்து அவர் கோட் பண்ணியிருந்தாரு. ஸோ 3 lakhsல நாங்கள் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி ஒரு 2.75 ஆர் 2.8 lakhs வந்து நாங்கள் இது டோட்டலாக வந்து பே பண்ணியிருக்கோம். ஆனால் என்னென்னா நம்ம சொல்கிற மாதிரி இந்த பாவேஷை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணுவாங்க, அது பண்ணதுக்கப்புறமா இது எனக்கு பிடிக்கல, எனக்கு நீ மாற்றுங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் நம்மளுக்காக ஃப்ளெக்சிபிளாக வந்து மாற்றி கொடுத்தாரு. ஸோ அதனால தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு கிச்சன் வந்து நாங்கள் நினச்ச பட்ஜெட்டில் நாங்கள் எங்களால் வந்து பண்ண முடிஞ்சுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா வந்து இப்போது புதுசாக வந்து கிச்சன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாடுலர் கிச்சன் பண்ணுறாங்க, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் அந்த மாதிரிலாம் நினச்சாங்கன்னா நீங்கள் வந்து எங்களோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு புதுசாக அந்த மாதிரி சின்ன சைஸில், அதாவது இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10/8 ஒரு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு கிச்சன் வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரம் ஜப்பான் தமிழ் ப்ரோ.